வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்டத்தை மாற்றிய எடப்பாடி பழனிசாமி 3+3 திட்டத்தை நிராகரித்தார். அது என்னங்க அது 3+3 திட்டம் அப்படின்னு கேட்பீங்க. அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். அது மட்டும் இல்ல, ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேட்டியளித்தார். அது தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்குது. தமிழக வெற்றி கழகம் வைத்த குற்றச்சாட்டை உண்மை என நிரூபிக்கிற மாதிரி இருக்கிறது. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அப்படி ஒரு பேட்டியை அளிக்கலாமா? அந்த பேட்டின் மூலமாக யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் என்ன? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. அவர் வீட்டுக்கு நிர்வாகிகளை அழைக்கிறாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் குறைந்தபட்சம் 300 இருந்து அப்புறம் அதிகபட்சம் 500 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாருங்க. ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, தலைவரே களம் மாறி போச்சு, நீங்க ஜெயலலிதா இல்ல, அதனால நிர்வாகிகளை அந்தந்த மாவட்டத்திலேயே போய் சந்திங்க. அந்தந்த மாவட்டத்தில் போய் சந்திச்சீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் சில பேர் தோல்விக்கான காரணத்தை வெளிப்படையா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க வீட்டுக்கு கூட்டின்னு வர சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டின்னு வருவாங்க. அதனால உண்மையான விஷயமானது தெரியாம போயிடும். அதனால நேரடியா களத்துக்கு போங்க. ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை எடுங்க. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு காலை மாலை 2 வேளையும் சோத்த போட்டு என்ன பிரச்சனை என்று சொல்லி ஒரு 2 நாள் மாவட்டத்தில் தங்கி முழுமையான தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் தொண்டர்களா இருந்தாலும் சரி, கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, வெளிப்படையா உங்ககிட்ட கருத்து தெரிவிப்பாங்க. நீங்க வீட்டுல கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினீங்கன்னா நிச்சயமாக உண்மை வெளிவராதுங்க. அப்படி உண்மை வெளிவரலனா எப்படிங்க மீண்டும் வெற்றி பெற முடியும்? அதனால களத்துக்கு போங்க அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், நான் வீட்லயே ஆலோசனை நடத்திக்கிறேன்பா, அட விடுங்கப்பா, களம்லாம் மாறலப்பா அப்படின்னு மீண்டும் வீட்டுக்கு கூப்பிட்டே ஆலோசனை நடத்த போறாராம். ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் இதுவே மேலு தானுங்க. அதாவது வெற்றி தோல்வி தெரிந்து 1.5 மாசம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இப்பயாவது எதனால தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு மனுஷன். வீட்லயே முடங்கி கிடந்தாரு. தொண்டர்கள் போய், தலைவரை உங்க பக்கம் தான் நாங்களா இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் அளிச்சாங்க. பல முக்கிய தலைவர்கள் போய் சந்தித்து நீங்க களத்துக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிய வெளியே வாங்க பாத்தீங்களா, திமுகவை பல கல்யாண விழாக்களுக்கு போறாங்க, பொதுக்கூட்டங்களை போடுறாங்க, கலைஞர் பிறந்தநாள் விழா என்று சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 கூட்டம் போடுறாங்க. சோ அவங்களை விட நீங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டீங்க? உங்க பக்கம் தொண்டர்கள் இருக்கிறாங்க. சோ அந்த தொண்டர்களையே நீங்க தலைவரா மாத்தலாம். ஆனா வீட்லயே முடங்கி கிடக்குறீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா கடைசியில் எடப்பாடி பழனிசாமி முடங்கி இருப்பது தவறு என்று நினைச்சுக்கிட்டு, பொதுக்குழு கூட்ட சொல்றோம் அத்தனை பேரும் துரோகி என்று தெரிஞ்சுக்கிட்டு, நாம தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று வீட்டுக்கு வாங்கப்பா, சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. ஆனா நாம மீண்டும் சொல்றோம், வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் அவரா கூட வரவங்களை எல்லாருமே எப்படி பேசணும் என்பதை சொல்லி கொடுத்து கூட்டு வருவாங்க. உண்மை வெளிவராது. அதனால களத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதிமுக இருக்கிறவங்களும் அதே தான் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி வெறுமனே ஆலோசனை மட்டுமே செஞ்சா போதாது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்களுக்கென்று ஜென்சி மீட்டை வச்சிருக்கின்றார். ஆட்டத்தையே மாற்றி விட்டார். அது மட்டுமில்ல, இந்த ஜென்சி மீட்டுக்கு பிறகு இளம் தலைவர்களை அதிமுகவில் களமிறக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இளம் தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த இளம் தலைவர்களுக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் தருவதனால எந்தவித தப்பும் இல்லை. சீனியர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் 7 பேரை அடையாளப்படுத்துகின்றார்கள். அந்த 6 பேர் களமிறங்கினால் எல்லா கட்சியை விட அதிமுக வேகமாக வளரும். மற்றவங்க எல்லாம் கலகலக்க செய்து விடுவார்கள். ஏன்னா அந்த 6 பேரும் நல்ல பேச்சாளர்கள், செயல் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. வெறுமனே ஆலோசனை மட்டும் இல்லாம ஆட்டத்தை மாற்றி இளம் தலைவர்களை களம் இறக்குகின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய செயலுக்கு அதிமுக தரப்புல வரவேற்பு தானுங்க.
ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அந்த 6 இளம் தலைவர்கள் யார் என்ற விஷயமானது நமக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி 3+3 திட்டம் இதை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார். அது என்ன 3+3 திட்டம் அப்படின்னும் பொழுது இப்போ இடைத்தேர்தலானது நடைபெற போகுது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா 6 தொகுதியிலும் நம்ம போட்டியிடுறோம். வேட்பாளர்கள் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து கொண்டிருக்கின்றார். கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது என்ற விஷயத்தையும் கேட்டு அறிந்து கொண்டு வருகின்றார். தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த 6 தொகுதியிலும் நாம வெற்றி பெற வேண்டும். அப்படி இல்லையா 6 தொகுதியில் நாம 2ஆம் இடம் வர வேண்டும். அப்படி இல்லையா 3 தொகுதியிலாவது வந்து நாம வெற்றி பெற்று விட வேண்டும். அப்படி இல்லையா குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது நம்ம வெற்றி பெற்று விட வேண்டும். அதனால இந்த 6 தொகுதியிலும் பயங்கரமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டிருக்கார். ஆனா அதிமுகவினுடைய சீனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, தலைவா நம்மளுக்கு உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இதற்கெல்லாம் கூட்டணி வேண்டும். அப்ப நம்ம கூட்டணியை தக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதிய 1 பாமகக்கு, 1 பிஜேபிக்கு, 1 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு, இந்த மாதிரி 3 கட்சிக்கும் 3 தொகுதி கொடுத்துட்டு நாம 3 தொகுதியில போட்டிடலாம். நாம அந்த 3 தொகுதியில மட்டுமே வந்து பயங்கரமாக கவனம் செலுத்தலாம். மீதி இருக்கின்ற 3 தொகுதியிலும் அந்தந்த கட்சிகள் கவனம் செலுத்தட்டும். நம்ம கட்சிக்காரங்க அவங்களுடன் சேர்ந்து வேலை பார்க்கட்டும். நம்ம வெற்றி பெற்றாலும் சரி, நம்ம கூட்டணி வெற்றி பெற்றாலும் சரி, நமக்கு பலம் தான். நம்ம கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இழந்துவிடக் கூடாது. கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயமாவும் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா 3 தொகுதியை கூட்டணி கொடுத்துடலாம், 3 தொகுதியை நாம நிக்கலாம் அப்படின்னு வந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. எனக்கு என்னவோ அது நல்ல யோசனையா தான் இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து படுபாதாளத்துடன் படுதோல்வி அடைந்து விட்டால், அது அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லை என்றாலும் சரி, அந்த கட்சி அழிஞ்சது தான், மீண்டும் எழுந்து வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆதவர்ஜனா பிரச்சாரம் பண்ணுவானே. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்கன்னா இனிமே அதிமுகவை நம்பி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு வலிமையே இல்லை. அதனால நம்பி இருந்தாலும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேற பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை நம்முடன் வச்சுக்குவோம், நம்மளுக்கு ஆதரவளிக்க சொல்லுவோம். இடைத்தேர்தலை நாம கிட்டத்தட்ட 6 தொகுதியும் அதிமுக தொகுதி மாதிரி தான். அப்போ நாம நின்று நாம வெற்றி பெற்ற தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டோம்னு வச்சுங்களேன், பத்தையா இப்பவே அதிமுகவுடைய பலவீனம் தெரிஞ்சு போச்சு பத்தியா. ஏன்னா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெற்றி பெற்ற தொகுதியை கூட கூட்டணிகளுக்கு தள்ளி விட்டாங்க பாரியா. அதிமுக பலவீனமா தான் இருக்குது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. திமுகவும் கண்டிப்பாக இந்த 6 தொகுதியிலிருந்து ஒரு 4-5 வெற்றி பெற வேண்டும் என்று மெனக்கிடுவாங்க. அதனால போட்டி கடுமையா இருக்கும். கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்துல தான் அவங்க நிப்பேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவைதானா? அதனால நாம பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னத்திலே நின்று போடுவோம். 6 தொகுதியிலும் 6ல நின்னா 2லயாவது ஜெயிக்க மாட்டோமா? 2ல ஜெயிச்சாவே போதுங்க, கட்சி விட்டு போறவங்களை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு 3 தருவதனால ஒன்னும் தப்பு இல்லை. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியினுடைய ஆபீஸ் வரைக்கும் போய் கூட்டணியை உறுதி செய்தவங்க. ஆனா இன்னைக்கு 6 தொகுதி வந்திருக்கு. இல்ல இன்னும் எத்தனை தொகுதி காலி ஆகுதே தெரியல. அதனால மீதம் வரப்போகின்ற தொகுதிகளாவது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க தான் ராஜினாமா பண்ண போறான், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த தொகுதிகளாவது வந்து கூட்டணிக்கு கொடுத்து கூட்டணி பிரிந்து போகாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்கணும் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள். ஏன்னா முக்கியமான நிர்வாகிகள் அதிமுக இருந்து வெளியேறி இருக்காங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. கட்சிக்கு செலவு பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். இடைத்தேர்தலை எவன் செலவு பண்ணுவான்னு தெரியல. ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 பைசா கொடுக்காம நின்னாங்க பாரு, அந்த மாதிரி நிப்பாங்க மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கான அங்கீகாரமே இந்த 6 தொகுதி தான். இந்த 6லயும் வெற்றி பெற வேண்டும். திமுக செலவு பண்ணதை விட பல மடங்கு விஜய் அவர்கள் செலவு பண்ணுவாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இதுல இழப்பதுக்கு ஒண்ணும் கிடையாது. திருச்சி கிழக்கும் திமுக வெற்றி பெற்றது கிடையாது. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதியும் அதிமுக வெற்றி பெற்றது. அங்க திமுக ஒண்ணும் கிடையாது. அவங்க தனித்து நின்றாலும் கூட்டணியில் நின்றாலும் அது அதிமுக மற்றும் தவேகா தொகுதிகள்ங்க. அவங்க வெற்றி பெற்று போனாங்க, அது எங்க தொகுதியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா திமுக இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று கிளம்பி போனா
அதிமுகவும் இழப்பதுக்கு ஒன்றுமில்லை என்று கிளம்பி போக முடியாது. அதனால கூட்டணியை அரவணைத்து போங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாம சொல்றோம். அதுக்கப்புறம் RS பாரதி அவர்கள் தந்த பேட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே தவேகாக்காரங்க அதிமுகவை கண்டுக்கிறது கொள்றதே இல்லை. ஏன்னா தீர்ந்து போன சக்தின்னு அவங்க சொல்லி போட்டாங்க. அப்புறம் தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தவேகாக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்லிட்டு திரியிறானுங்க. இப்போ RS பாரதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக கூட்டணி உருவானா என்ன தப்பா? அது என்ன தீண்டத்தகாத கட்சியா? அவங்க எங்களுக்கு பங்காளிங்க. எங்களுடைய பகையாளியும் எங்களுடைய எதிரியும் ஒரே ஒருத்தர் தான், பிஜேபி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அதிமுக எங்கிலிருந்து போனவங்க. இன்னைக்கும் திராவிட இயக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதனால அதிமுக திமுக கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. அதிமுக திமுக கூட்டணி பேசியிருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போதைக்கு நாங்க கூட்டணியில் இல்ல, ஆனா இனிமே கூட்டணி போட மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. அதிமுக திமுக கூட்டணியை உருவாக்குனதே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். அவங்க விலகி சென்று போய் அதிமுக திமுக கூட்டணி போட ஆரம்பிச்சாங்கப்பா, அதிமுக திமுக கூட்டணி போட ஆரம்பிச்சாங்கப்பா அப்படின்னு அவங்களே சொல்லி தான் அதிமுக திமுக கூட்டணியை உருவாக்கி விட்டுட்டாங்க. நாங்க எதுவும் கூட்டணி எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தீண்டத்தகாத கட்சியும் கிடையாது, விரோதி கட்சியும் கிடையாது, எங்களுடைய பங்காளிங்க, எங்களுடைய பகையாளி கிடையாது. இப்ப மட்டும் சொல்ல நாங்க தேர்தலுக்கு முன்பு இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு ஒரே தலைவர் இருக்கின்றார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா MK ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு நம்புறாங்க. அதனால அதிமுக மற்றும் திமுக எதிரிகள் கிடையாது, கூட்டணி உருவாகும், கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க அப்படின்னு RS பாரதி அவர்கள் சொல்றாருங்கோ. இதன் மூலமாக தவேகா காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? தவேகா வேற அதிமுக வேற அல்ல, தவேகா தான் அதிமுகவே. அம்மா தான் எங்களுக்கான வழிகாட்டி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்னுடைய அரசியல் தலைவர். அதனால அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றார். அதிமுக தான் தவேகா அப்படின்றார். அதனால அதிமுக தொண்டர்கள் 90% நம்ம பக்கம் வரணும், ஏன்னா புதிய அதிமுக பிறந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்க கட்சி தான் அதிமுக அப்படின்னு அவர் சொல்றாரு. யோ, திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அதை விட்டுவிட்டு அதிமுகன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க அதிமுக இருக்கிறவங்க பெரியார் சொல்றாங்க, அண்ணா சொல்றாங்க, நாங்க இந்த பக்கம் கலைஞர்னு சொல்றோம், அவங்க அந்த பக்கம் எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அதான் வித்தியாசம். அதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுக என்று பார்க்க வேணாம். இன்னைக்கு இருப்பது எங்க கிட்ட அது திமுக இல்ல அதிமுக தான் அப்படிங்கிறானுங்க. டே பாவீங்களா, என்னடா சொல்லுவீங்க? இங்க அதிமுக தொண்டர்களை இழுப்பதுக்காக சொல்றீங்களா, இல்ல மக்கள் மத்தியில அதிமுக இருக்கின்ற செல்வாக்க பார்த்துக்கிட்டு நம்மளும் அதிமுக சொல்லிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு நமக்கு தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு அதிமுக காலி பண்ண பாக்குறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதிமுகவுடைய தலைகளை பொறுத்த வரைக்கும் RS பாரதி பேட்டிக்கு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி வீட்டை விட்டு வந்து மாவட்டம் தோறும் சென்று ஆலோசனை நடத்த வேண்டுமா? 3+3 திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேணாவா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.